வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடியுடன் இணையும் எண்ணமில்லை, ஓபிஎஸ் மீண்டும் வர வேண்டும் என்று டிடிவி தினகரனின் பேட்டி. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் இணையும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் என்று கூறியுள்ளார் டிடிவி தினகரன் அவர்கள். திமுக பொதுச் செயலாளராக 2017ஆம் ஆண்டு சசிகலாவால் நியமனம் செய்யப்பட்டவர்தான் டிடிவி தினகரன் ஆவார். அந்த சமயத்தில் கூட இரட்டை இலை சின்னத்தை பெற்ற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக எழுந்த புகாரில்தான் டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகுதான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் 2017 இறுதியில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றாராம். அதன் பிறகுதான் 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் டிடிவி தினகரன் அவர்கள். பாஜக அதை கடுமையாக விமர்சனம் செய்து வந்ததனாம். இதனைத் தொடர்ந்துதான் 2024 மக்களவைத் தேர்தலில் கூட டிடிவி தினகரன் தான் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். 2 இடங்களில் அமமுக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில்தான் இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைத்த நிலையில் அந்த கூட்டணியில் தான் தொடர்வதாக டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் அக்கட்சியின் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நேற்று ஐநாவரத்தில் நடைபெற்றதாம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது 100க்கும் மேற்பட்ட அமமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு முன்னதாகவே செய்தியாளர் சந்தித்து பேசிய அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகையில், நான் பெரிதும் மதிக்கும் அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் திருமாவளவன் கடந்த ஓராண்டு காலமாகவே அவர் பேச்சில் சில குழப்பங்களும் தெரிகிறதாம். தன்னிச்சையாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அதன் பிறகு எதிர்ப்பு வந்தால் கூட நான் அப்படி சொல்லவில்லை என்றும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என்றும் தலையாக மாற்றி பேசுகிறாராம். சமீபத்தில் கூட அவர் எம்ஜிஆர் குறித்து பேசியது அதே போலதான் தெளிவற்ற கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார் என்றும் கூறுகிறாராம். முன்பு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை. எம்எல்ஏ எம்பி இடங்களுக்காக தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சமரசம் செய்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகிறதாம். அது மட்டுமன்றி எடப்பாடி பழனிசாமியிடம் மீண்டும் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த டிடிவி தினகரன் அவர்கள், எங்களுக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய என்ற எண்ணமே இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி 7 ஆண்டுகள் முடிந்தது. 8ஆம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைத்துள்ளோம். அமமுக எந்த இலக்கை நோக்கி தொடங்கியதோ அந்த இலக்கை அடையும் வரை எங்களுடைய பயணமாது ஓயாது என்றும், தீய சக்திகள் எல்லாம் திமுக வீழ்த்துவதற்காக ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் ஒரே கூடையில் கீழ்ப்பழம் சண்டை சக்கரவண்டி தாண்டி ஒன்றிணைவோம் என்று கூறியிருந்தாராம். அதாவது தொடர்ந்து ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பாஜக டெல்லி தலைவர்களெல்லாம் அதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவதாகவும் வலியுறுத்தியிருந்தேன். PL சந்தோஷ் அவர்கள் கூட பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்குள் அழைத்து வந்தால் மகிழ்ச்சிதான் என்று கூறியிருந்தாராம். கடந்த 1 வருடமாகவே நான் தேசிய கூட்டணியில் தான் நீடிக்கிறேன். தேவை ஏற்பட்டால் கூட பாஜக தலைவர்களை நேரில் சந்திப்பேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் பேசுகையில், தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த ஆட்சிகளிலே மிக மோசமான ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமன்றி திமுக ஆட்சியில்தான் துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைவருமே தரப்பு மக்களும் போராடி வருகிறார்கள். 2026 சட்டசபை குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்த தினகரன் அவர்கள், மற்ற கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் என்பதற்காக நாங்களும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை கண்டிப்பாக தொடங்குவோம் என்று வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன். ஆனால் எந்த தொகுதி என்று தெரியவில்லை என்றும் அக்கட்சியின் அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். மேலும் இதுபோன்று நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.